நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சஷ்டி விரதம் வந்து எடுக்கிறேன். நிறைய பக்தி ரீல்ஸ்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் எடுக்கிறேன். எதனா ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் இயர் வந்து திருத்திக்கலாம். எர்லியர் டேஸ் எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விரதம்லாம் எடுப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் வந்து ரொம்ப சில்லியாக தான் தோணும். இது என்னடா இது, விரதம் இருந்தால் எல்லாம் சரியாக போயிடுமா, எதுக்கு அவங்களே அவங்க வர்த்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். பட் எனக்கு இப்போ வந்து எங்கள் அம்மா கூட வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, எனக்குன்னு குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் அவங்க ஹெல்த்துக்காகவோ அவங்களோட வெல்ஃபேருக்காக வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளஷர் ஃபீலிங் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அந்த ஆர்கன்ஸ், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கெலாம் ரெஸ்ட்டு கொடுத்து அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரீட்ரீட், எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் பாடிக்குமே. ஸோ வந்து அதனால நான் இதை வந்து பக்திக்காக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஒருத்தரோட பிலீஃபும் மேனிஃபெஸ்டேஷனும் டிஃப்ரெண்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் த பர்சன். ஸோ அவங்களோட லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகிறது வந்து அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் மூலமாக மட்டும்தான். என்னால் ஏர்லி மார்னிங் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ண முடியல. பசங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியிருந்ததுனால ஸோ பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு வந்து தான் நான் வந்து பூஜா பண்ணேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வெயிட் ஃபார் பார்ட் 2. பாய்.